சீர்காழியில் 14 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக சீர்காழியில் 14 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. சீர்காழியில் 14 சென்டிமீட்டர் மழை கடந்த 24 மணி நேரத்தில் கொட்டி தீர்த்திருக்கிறது. கொள்ளிடத்தில் 13 சென்டிமீட்டர், தரங்கம்பாடியில் 5.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அதிகபட்சமாக சீர்காழியில் 14 சென்டிமீட்டரும், கொள்ளிடத்தில் 13 சென்டிமீட்டரும், தரங்கம்பாடியில் 5.9 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் அதிகபட்சமாக சீர்காழியில் 14 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. கொள்ளிடத்தில் 13 சென்டிமீட்டர், தரங்கம்பாடியில் 5.9 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். சீர்காழியில் 14 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் தகவல்களை பதிவு செய்யுங்கள். பருவமழை அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து சீர்காழி பகுதியில் மட்டும் அடிக்கடி ஒரு 50 மில்லிமீட்டருக்கு மேல் மழை பெய்த நிலையில் தற்போது இரவு 9 மணி முதல் 12 மணி வரை மிதமான மழையும், அதற்கு பிறகு இடிமுடன் கூடிய பலத்த மழையும் விடிய கொட்டி தீர்த்தது. இதனால் அந்த கடைமடை பகுதியில், பள்ளமான பகுதியில் வயல்களில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. மேலும் அதை ஒட்டியுள்ள கொள்ளிடத்தில் 13 சென்டிமீட்டரும், பக்கத்தில் கடற்கரை ஓரம் உள்ள தரங்கம்பாடியில் 6 சென்டிமீட்டரும், மயிலாடுதுறையில் 4 சென்டிமீட்டரும், செம்மனார் கோயில் பகுதியில் 6 சென்டிமீட்டர் என மழை பெய்துள்ளது. தற்போது தொடர்ந்து மழை நீடித்து வருகிறது. பருவமழை துவங்கியதிலிருந்து மயிலாடுதுறையில் மட்டும் இதுபோல் மழை பெய்யவில்லை. விடிய பெய்யும், பகல் முழுவதும் வெளுத்து இருக்கும். தற்போது தொடர்ந்து இரவு 9 மணியிலிருந்து லேசான மழை துவங்கி நள்ளிரவில் இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. தற்போது மழை தொடர்ந்து வருகிறது. இந்த பருவமழை துவங்கியதிலிருந்து முதலாக மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டுள்ளது. மேலும் இந்த மழை விவசாயிகளுக்கு ஒரு வரப்பிரசாதமாக உள்ளது. தற்போது நல்ல நிலையில் உள்ள சம்பா சாகுபடி பயிர்கள் இந்த மழையை நல்ல பலன் பெறும் என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அண்மை தகவலுக்கு நன்றி ராஜேந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.